800 ஆண்டுகளுக்கு முன்பு சோழலிங்கபுரத்தில் சமுத்ரா தேவி என்ற 17 வயதான அழகிய அரசி வசித்து வந்தாள். அவளின் அழகிற்கு வசியமடையாத ஆண்களே இல்லை. சுற்றி இருந்த 8 நாட்டு அரசர்களும் சமுத்ராவை எப்படியாவது அடைய வேண்டும் என எண்ணி துடித்தனர். ஆனால் பேரரசி சமுத்ராவிற்கோ வேறு சில ரகசிய திட்டங்கள் இருந்தது. அதை நிறைவேற்றிக் கொள்ள அவள் தீட்டிய அந்த வியூகம் தான் சுயம்பரம். ஒரு நாள் சமுத்ராவை மணக்க மாபெரும் சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட அதில் 8 நாட்டு அரசர்களும் பங்கேற்றிருந்தனர். ஆனால் பார்த்திபன் என்ற நாகலாபுரத்தை சேர்ந்த மன்னன் மட்டும் அனைத்து போட்டிகளிலும் சிறந்து விளங்க ராணி சமுத்ரா தேவியும் பார்த்திபனின் கழுத்தில் மாலையிட பார்த்திபனோ மகிழ்ச்சிக்கு பதிலாக பேரதிர்ச்சி அடைந்தான். காரணம், அவன் கழுத்தில் மாலை ஏறிய அடுத்த நொடி அங்கே மீதமிருந்த 7 அரசர்களின் தலையும் வெட்டி வீசப்பட்டது. பார்த்திபா, உங்களை தவிர வேறு யாரும் என்னை மனைவியாக கனவில் கூட நினைக்க கூடாது. அதனால் தான் அவர்களின் தலை துண்டிக்கப்பட்டது என்று முதலிரவு அன்று ராணி சமுத்ரா தேவி பார்த்திபனிடம் கூற, பார்த்திபனும் அவளின் அழகில் மயங்கி ஆசையாக அவளை கட்டி அணைக்க முயல திடீரென்று ஒரு வாளை எடுத்த சமுத்ரா தேவி பார்த்திபனின் முதுகில் குத்தி அவனை பார்த்து ஒரு ரகசிய விஷயத்தை கூறினாள். துரோகத்தால் வீழ்ந்த பார்த்திபன் உயிர் பிரியும் நிலையில் சமுத்ரா தேவியை பார்த்து, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கூறி கீழே விழுந்த பார்த்திபன் திடீரென்று கண் விழித்தான். ஏதோ மாற்றத்தை உணர்ந்த அவன் நேராக சென்று கண்ணாடியை பார்க்க ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. காரணம், பேரரசனாக இருந்த பார்த்திபன் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்ட 8 வயது ஏழை சிறுவனாக மறுஜென்ம அவதாரம் எடுத்திருந்தான். அப்போது கதவருகே ஏதோ ஒரு சத்தம் கேட்க வெளியே வந்து பார்த்த பார்த்திபனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. காரணம், எந்த அரசியால் கொல்லப்பட்டானோ அதே சமுத்ரா தேவிதான் என்றும் அரசியாக பவனி வந்து கொண்டிருந்தாள். அதை கண்ட பார்த்திபனுக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவிற்கு வந்தது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உன்னை சும்மா விட மாட்டேன். நோய்வாய்ப்பட்ட சிறுவன் உடலில் இருக்கும் பார்த்திபன் ராணி சமுத்ரா தேவியை எவ்வாறு பழிவாங்க போகிறான்? தன் சுயம்வரத்தில் 7 அரசர்களை கொன்ற சமுத்ரா தேவி பார்த்திபனை மட்டும் மணந்து கொண்டு முதலிரவு அன்றே பார்த்திபனை முதுகில் குத்தி கொலை செய்ய வேண்டியதன் மர்மமும் அவனிடம் கூறிய அந்த ரகசியமும் என்ன? பல நூற்றாண்டுகள் கழித்து இன்றும் ராணி சமுத்ரா தேவி அரசியாக இருப்பதன் மர்மம் என்ன? அழிவே இல்லாத ராணி சமுத்ரா தேவிக்கும் சாதாரண சிறுவனாக மறு அவதாரம் எடுத்த பார்த்திபனுக்கும் இடையே நிகழப்போகும் திருப்பங்களை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள். அவதார்.